ராஜதர்மன், இது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கடல் பாதி கடம்பா பாதின்னு சொல்லுவாங்க. அந்த கடம்பா குளம் உடைந்திருக்குது ஒண்ணு. இன்னொன்னு காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டருக்கு அதிகமாக, அதாவது சதத்தை நெருங்குது. தமிழ்நாடு வரலாற்றிலேயே இதுவரை இந்த அளவு மழைப்பொழிவு ஊட்டியில கூட பெய்ததா என்பது, ஒரு தொட்டப்பட்டாவில் பெய்ததா என்பது கூட இப்போது நாம் அதை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஊட்டி, தொட்டப்பட்டா, மேகாலயா, சிரபுஞ்சி ஆகியவற்றுக்கு நிகராக இப்போது காயல்பட்டினத்தில் இந்த மழைப்பொழிவு இருக்கிறது. சாதாரண மழைப்பொழிவுக்கே ஏரல் பாலம் அங்கு நிரம்பிவிடும். கடம்பா உடைந்தால் பல ஒரு 50-60 கிராமங்கள், நீங்கள் நம்ம அந்த கல்லாம்பாறை, நாலுமாவடி, குறும்பூர், ஆறுமுகநேரி, இதே போல இந்த குளையன்கரிசல், இந்த புறையூர், இந்த பகுதிகளெல்லாம் நிரம்பும். இப்போது அந்த பகுதியில் நிலை என்ன, கடம்பா குளத்தின் தண்ணீர் எத்தனை கிராமங்களை சூழ்ந்திருக்கிறது, அந்த பகுதி மக்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள், ஏதாவது தகவல் தெரியுமா ராஜா சலமன்? ஆமா சார், அதாவது அந்த கடம்பா குளத்தினுடைய தண்ணீர் தான் இப்பொழுது அந்த குறும்பூர் அந்த பகுதி வழியாக, அந்த வயக்காடு வழியாக, அந்த வயக்காடுகளை எல்லாம் அழித்து அனைத்தையும் அதன் மூலமாக அதன் மேலோட்டமாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த கீரனூர் என்ற பகுதி வழியாகத்தான் அந்த தண்ணீர் அந்த அதுல ஒரு சிறிய பாலம் உள்ளது, தாழ்பாலமாக இருந்தது. அதை சிறிய மேலாக ஒரு 5 அடி உயரத்திற்கு தான் உயர்த்தி ஒரு சின்ன பாலமாக போட்டு சென்றார்கள். ஆனாலும் அந்த தண்ணீர் அதற்கு மேலேயும் ஒரு 5 அடிக்கு மேலாக சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த இடத்தில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த கடம்பா குளத்தினுடைய தண்ணீர் உடைந்து முழுவதுமாக உடைந்து தண்ணீர் பூரா வெளியேறுகிறது என்றால், நீங்கள் கூறியது போல் ஒரு 40-50 கிராமங்கள் அதில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு உள்ளாகும். அதனால் பெரிய உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. எனவே அதனை உடனடியாக அதை போன்ற சூழ்நிலைகள் ஏற்படாத வண்ணம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட வேண்டும். மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த அவசர கால உதவிக்கான தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அதற்கு நம்பர் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்கான அந்த லைன் செல்கிற வழிகள் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, அதனால் தான் கிடைக்கவில்லையா என்பது குறித்த தகவல் தெரியவில்லை. அவசர காலமாக போர்க்கால அடிப்படையில் மீண்டும் ஏதாவது ஒரு உடனடி நடவடிக்கை எடுத்து அதனை சீர் செய்ய வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கண்ணன் சார்.